ஈரான் மீது தீவிர தாக்குதல் தொடர்கிறது. யாரும் எதிர்பாராத ஒரு திருப்பமாக, ஒரு டிராமாட்டிக் டெவலப்மெண்ட்டாக ஈரான் ஒரு இரும்பு கரம் கொண்டு நீண்ட காலம் ஆட்சி செய்து வந்த அயத்துல்லா ஹமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதலில் அடுத்து என்னங்கிற கேள்வி, இந்த போர் பதற்றம் தொடருமாயின் இதனது விளைவுகள் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய கிழக்கில் என்னவோ நடக்கட்டும், அவங்க என்னமோ அடிச்சுக்கிட்டோம், நமக்கு என்ன அப்படின்னா நமக்கும் உண்டு. இதைத்தான் விளக்கிறதுக்கு திரு பொருளாதார வல்லுநர் சோமவள்ளியப்பன் இணைந்திருக்கிறார். மத்திய கிழக்கு இது ஒரு ஈரான் அப்படிங்கிறத தாண்டி அந்த பிராந்திய முழுக்க பதற்றம் தொட்டி கொண்டிருக்கிறது. ஒரு சர்வதேச ஷிப்பிங் லைன்ஸ்லேயோ இல்லை சப்ளை செயின்ஸ்லேயோ பல இனங்களில் முக்கியமான பிராந்தியம். இதனது விளைவு உலக பொருளாதாரத்தில் என்ன, அது நம்மளை எப்படி சார் பாதிக்கும்? இது ஒரு ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. உடனடியாக நிச்சயமாக மறுநாள் திங்கட்கிழமை சந்தைகள் திறக்கிற போது கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்கனவே உயர்ந்திருக்கிறது. $80 போகும். போர் தொடர்ந்தால் $100 என்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய பொருளாதாரம் தவிர மற்ற எல்லாருடைய பொருளாதாரங்களிலும் பணவீக்கத்தை உயர்த்தி, குறிப்பாக எண்ணெயை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிற நாடுகள் அனைத்திலும் பணவீக்கத்தை உயர்த்தும், பொருளாதாரத்தை குறைக்கும். ஒன்று. இரண்டாவது, தங்கத்தினுடைய விலையும் வெள்ளியினுடைய விலையும், குறிப்பாக தங்கம் மட்டும் உயர வேண்டும், வெள்ளியினுடைய விலையும் உடனடியாக உயரும். பங்கு சந்தைகள் இறங்கும், பிட்காயின் இறங்கும், டாலர் மதிப்பு கூடலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. காரணம், நெட் எக்ஸ்போர்ட்டராக அமெரிக்கா இருக்கும். வளைகுடா நாடுகள் மற்ற நாடுகளிலிருந்து அனைத்து இடங்களிலிருந்தும் எண்ணெய் சப்ளை என்பது நின்று போகிறது என்றால் அந்த சமயத்தில் நிச்சயமாக அது விலையை உயர்த்தும். அமெரிக்காவிற்கு அது சாதகமாக அமையும். இப்போ ஒரு கடந்த ஆபரேஷன் பார்த்தா ஒரு 12 நாள் நடந்தது. இப்போ ஒரு உச்சபட்ச நிகழ்வு நடந்திருக்கிறது. இன்னும் இது சில நாட்கள் தொடர்ந்தா இது ஒரு ஷார்ட் டேர்ம் இம்ப்ளிகேஷனோட நகருமா, இல்லை இதற்கு நீண்ட கால தாக்கங்கள் உண்டா? நீங்க கேட்டது மாதிரி 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. இப்ப கோமினி அவர்கள் கொல்லப்பட்டது, அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் இது தொடர முடியாது என்கிற ஒரு நிலை வந்தால், பெரிய சேதங்கள் விரைவாக நடந்து விட்டால், ஒரு கால் போர் பதற்றம் குறைக்கப்பட்டால் ஒரு திரும்பவும் விலைகள் இறங்குவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் ஏறியது அல்லது இறங்கியது உடனடியாக ஒரு மறுவினை ஆற்றும். There will be a very strong reaction and reaction to reaction. நாளை காலை பங்குச்சந்தை திறக்கிற பொழுதே, வர்த்தகம் ஆரம்பிக்கிற போதே ஒரு மிகப்பெரிய சரிவில் தொடங்கி அதற்கு பிறகு நிதானம் மெல்ல மெல்ல மேலே உயரலாம். பங்கு சந்தையில ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? சின்னதும் பெரிதுமாக பங்கு சந்தையில ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? வெள்ளிக்கிழமை வரை வாங்காமல் இருந்தவர்கள் வாய்ப்பு பெற்றவர்கள், வெள்ளிக்கிழமை வரை தொடர்ந்து வாங்கி கொண்டிருந்தவர்களுக்கு திங்கட்கிழமையிலிருந்து இனி தொடர்ந்து இறக்கம் இருப்பதற்கான ஆபத்து இருக்கிறது. ஏற்கனவே செயற்கை நுண்ணறிவு பிரச்சனைகள் காரணமாக வலுவில்லாமல் இருக்கிறது பங்குச்சந்தை. இந்த சமயத்தில் இப்படி ஒரு அடி என்பது ஒரு மிகப்பெரிய அடி. இது விரைவாக முடியும் போர் போல தெரியவில்லை. அவர்கள் ஈரான் பக்கத்திலிருந்து சொல்லுவதும் பார்த்தால் நாங்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் வளைகுடா நாடுகளையும் தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் இன்னும் வடகொரியா, சீனா, ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு தெரியவில்லை. ஆக ஒரு மிக கடுமையான ஒரு சூழல். அமெரிக்காவும் போர்க்கப்பல்களை கொண்டு போய் நிறுத்தி ஒரு நீண்ட கால திட்டத்தோடு தான் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த மாதிரி அழிவுகள் என்பது நிச்சயமாக பங்கு சந்தைகளுக்கும் மற்ற ஏனைய சந்தைகளுக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை, நிச்சயமாக ஒரு இறக்கத்திற்கான ஒரு சூழ்நிலை போலதான் தெரிகிறது. ஒரு லாங் டேர்ம் பாசிபிலிட்டி பத்தி பார்ப்போம். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் எப்படி வெனிசுலாவை கைப்பற்றி அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரோ, அது போல ஒரு ஹிடன் எய்ம் அவருக்கு இருப்பது போலத்தான் தோன்றுகிறது. ஒருவேளை ஈரான் கேபிட்டலேட் ஆகுது, இல்லை அமெரிக்கா அதோடைய நோக்கத்தை அடையுது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சாங்ஷன் ரெஜீம்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய எண்ணெய் வளம் பொதுச்சந்தைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி ஒரு சூழல் ஏற்படுமாயான் எனில் அதோடைய தாக்கம் என்னவாக இருக்கும்? நீங்க இப்ப சொல்லுறதெல்லாம் ஒரு 3 to 6 மாதங்கள் விசிபிலிட்டி.
அந்த அளவில் தான் இது நடக்க முடியுமே தவிர எப்படியும் இது 1 வாரம் 10 நாள் Correct. 15 நாட்களில் அப்படி ஒரு மாற்றம் வந்துவிட இயலாது. ஈரான் வைத்திருக்கிற மிசைல்ஸ் மிக அதிக தூரம் செல்லக்கூடிய மிக கடுமையான ஆயுதங்கள் என்று சொல்லப்படுகிறது. இல்லாவிட்டால் அவர்கள் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருப்பார்கள். அணுஆயுத ஒப்பந்தத்திற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருப்பார்கள். அமெரிக்காவுடைய கப்பல்கள் வந்து நின்று விட்டன. அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்கப் போகிறது என்று. இருந்தும் கூட அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்பது அர்த்தமாக. இந்த போர் அவர்களே சொல்வது போல மாதக்கணக்கில் கூட எங்களால் தொடர முடியும் என்கிறார்கள். நாட்டோ நாடுகள் அனைத்தும் சேர்ந்து முயன்றும் கூட ரஷ்யாவை எதுவும் செய்ய முடியவில்லை. அங்கே 4 ஆண்டுகளாக போர் நடக்கிறது. ஆக விரைவாக நம்முடைய சிந்தூர் ஆபரேஷன் போல இது முடியக்கூடிய போர் போல தெரியவில்லை. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.